கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பா சுகந்தர தெய்வமாக இருக்கிறார். ஆமேன். அவருக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்குவார் உங்களை. யாருக்கு தெரியுமா இங்கே சுத்தமாக்குனார்? எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை கொண்ட ஒரு மனுஷனை, குஷ்டரோகம், லெப்ரசி, குஷ்டரோகம் பிடித்திருந்த மகனை, குஷ்டரோகம் பிடித்திருந்த ஒரு மனுஷனை அவர் தொட்டு சுகமாக்கினாராம். யாரும் தொடக்கூட பயப்படுற இந்த வியாதி உள்ள மனுஷனை ஏசப்பா தொட்டார். ஆமேன். தொட்டு சுத்தமாக்கினார். இன்றைக்கும் நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா? இந்த பலவீனம் எனக்கு வந்துருச்சு, எனக்கு சுகம் ஆகுமா, என்னை விட்டு போகுமா இந்த பலவீனம் அப்படின்னு கண்ணீரோடு இது யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏசப்பா ஒரு குட் நியூஸ் தரார், ஒரு நல்ல செய்தி தரார். அவருக்கு சித்தம் உண்டா, உங்களை சுத்தமாக்க போகிறாராம். அதுவும் எப்படி தெரியுமா? அவரோட கைகளை கொண்டு உங்களை சுத்தமாக்குவேன்னு சொல்கிறாரு. அது என்ன வியாதியாக வேணா இருக்கட்டும், டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும், ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னதுமா? விசுவாசிங்க. அவரை நம்புங்க. அவர் சுத்தமாக்குவார், சுகம் தருவார்னு விசுவாசிங்க. நிச்சயமாக அவர் சுகம் தருவார். உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டுருங்க. அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க. பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு தருவார். அவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாவீங்க. விசுவாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.